ஸ்டவ் மேலே இருக்கிற கிச்சன் கபோர்டு ஹேண்டில் இருக்கிற நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதால ஹேண்டில் சீக்கிரம் அழுக்காயிடும். நம்ம தூக்கி போடுற பேஸ்ட் அதிலிருந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம தூக்கி போடுற பேஸ்ட்டில் பின்னாடி பக்கத்தை கட் பண்ணிக்கிறோம். ஒரு டீஸ்பூன் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் ஒரு ப்ரஷ் வச்சுக்கணும். அந்த ப்ரஷ்ஷில் லேசாக தண்ணியை தொட்டுட்டு அந்த பேஸ்ட்டை அதில் எடுத்துட்டு க்ளீன் பண்ணலாம். நம்ம தனியாக இந்த ப்ரஷ்ஷை வச்சுக்கணும், அல்லது ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கணும். அந்த ஹேண்டில் அது மேலே நல்லா தடவி வச்சிடணும். இந்த மாதிரி தடவி 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒயிட் துணி அல்லது கிச்சன் டவல் வச்சு தொடச்சிடலாம். பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ஸ்டவ் மேலே இருக்கிற இப்போ இந்த கபோர்டு க்ளீன் பண்ணுறோம், அதனால ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும், ஞாபகத்தில் இருக்கணும். அது எப்பயுமே 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். இது ஹேண்டில் பளிச்சுன்னு இருக்கிறத பார்க்கலாம். ஒரு தடவை தடவி வச்சு அது பளிச்சுன்னு ஆலைனா மறுபடியும் இன்னொரு தடவை தடவி வச்சா அது பளிச்சுன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம வேஸ்ட் தூக்கி போடுற இந்த பேஸ்ட்லேருந்து எப்படி சுத்தம் செய்யறத பார்த்தோம். இப்படியும் சேமிக்கலாம்.